தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். எலிகளையே கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்கு. கிட்டத்தட்ட 20,000 இருந்து 25,000 எலிகள் இருக்கு. அதுல குறிப்பா அடுத்த ஜென்மத்துல நான் எலிகளாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. எலிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கோவில் இருக்கு அப்படிங்கிறதும், இந்த எலிகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக மீந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பக்தர்களுக்கு, அதாவது வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அந்த எலியுடைய உருவத்திலேயே வெள்ளி இல்ல தங்கத்திலான எலியுடைய உருவம் செஞ்சு நீங்க அங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கோவிலுடைய பரிகாரமாக இருக்கு. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய சிறப்பம்சமான கோவில்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கோவிலை பத்தி பார்க்க போறோம். பொதுவா நிறைய பழமையான கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எலிகள் இருக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். கோவிலுடைய பராமரிப்புகள் காரணமாகவும் இல்லை ரொம்ப பழமையான கோவில்களில் எலிகள் வருவது அப்படிங்கிறது, எலி தொந்தரவுகள் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எல்லா கோவில்லையும் அமைந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் எலிகளையே கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல தேஷ்னோக் அப்படிங்கிற ஒரு பகுதியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவிலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணி மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் டெம்பிள், எலிகள் நிறைந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோவில்களில் கிட்டத்தட்ட 20,000 இருந்து 25,000 எலிகள் இருக்கு. அதுல குறிப்பா கருப்பு எலிகள், வெள்ளை எலிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளான எலிகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கருப்பு எலிகளை கர்ணி மாதாவாக வணங்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள். அது மட்டும் இல்லாம வெள்ளை எலிகளை கர்ணி மாதாவுடைய குழந்தைகளாக பாவிச்சு அவங்களையும் கடவுளாக பார்க்குறாங்க. பொதுவாக நிலவு நம்ம ஒரு கடவுளாக பாவிக்கிறோம். ஸோ அந்த வகையில் கர்ணி மாதாவும் நிலவினுடைய கடவுளாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே துர்காதேவி அம்மனுடைய சிலைகளும் அங்கே இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையுமே ஒரு முக்கிய கடவுளாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கர்ணி மாதா அப்படிங்கிறவங்க ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த குழந்தைய பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட கர்ணி மாதா கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களை எப்படியாவது இந்த பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த கர்ணி மாதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு யமன் கிட்ட போராடி அந்த குழந்தைக்கு எப்படியாவது உயிர் கொடுங்க அப்படின்னு சொல்லி யமன் கிட்ட கர்ணி மாதா கேட்குறாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் யமன் இல்லை, அந்த பையனுடைய ஆயுஸ் முடிஞ்சிடுச்சு, ஸோ அதனால அவனுடைய உயிரை திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னுடைய உயிரையே கர்ணி மாதா மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடலுக்கு இறப்பே கிடையாது, மறுஜென்மங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த ஜென்மத்தில் நான் எலிகளாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறாங்க. ஸோ அதனாலேயே அடுத்து வரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எலிகள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடவுளாக பார்க்குறாங்க. சரி, இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1530ஆம் ஆண்டுகளில் இந்த கோவில் கட்டப்பட்டது. கர்ணி மாதா அப்படிங்கிற டெம்பிள் இன்னமுமே அங்கே ராஜஸ்தானில் இருந்துட்டு இருக்கு. இந்த கோவிலை யார் கட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேனார் மன்னர் அப்படிங்கிறவர் கங்கா சிங் அப்படிங்கிறவரால் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் முழுக்க வெள்ளை கற்களால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அமைப்புகள் இருக்கும். இது கிட்டத்தட்ட முகலாய மன்னர்களுடைய கட்டிடக்கலையில் இது ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரியான ஒரு சிறப்பம்சம் தான் இந்த கோவிலுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுடைய முகப்புல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான சிற்பங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட முகலாய மன்னர்களுடைய சிற்பக்கலைகளில் இதுவும் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த கோவிலுடைய முன் கதவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க வெள்ளிகளாலான கதவுகள் இந்த கோவிலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோவிலுடைய முகப்பு பகுதி இதுதான். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா திரிசூலம் மற்றும் எலிகளுக்கு மெயினாக அவங்களுடைய சிலைகளும் பொறிச்சிருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுடைய மெயின் டோர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வெள்ளிகளாலான கதவு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுதான் இது. இந்த கோவிலையும் நிறையா
நுட்பமான விஷயங்கள்லையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நமக்கு பார்க்கும் போதே தெரியும். எலிகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த படங்கள் மூலியமாகவும் நமக்கு தெரியுது. இந்த கோவிலுடைய பிரசாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எலிகளுக்கு தான் வந்து உணவுகள் வந்து பிரசாதங்கள் கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக லட்டுகள் ஆகட்டும், பழங்கள், பால், உணவுப் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கோவிலுக்கு எலிகளுக்கு வந்து உணவுகள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலிகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாக மீந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பக்தர்களுக்கு, அதாவது வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலிகள் வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து நம்ம தெரியாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய நோய்கள் வந்து தாக்குற அபாயங்கள் வந்து இருக்கும். குறிப்பாக ரேபீஸ் மாதிரியான நோய்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எலிகள் சாப்பிட்ட உணவுகளை பக்தர்கள் சாப்பிட்டு எந்தவித நோயும் வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியிலே உங்களுடைய காலணிகளை வந்து விட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிகளுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, அதற்கு எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் அந்த எலியை மிதிச்சுட்டு கொன்னுட்டாலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பரிகாரமாக அந்த எலியை வந்து வணங்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எலியுடைய உருவத்திலேயே வந்து வெள்ளி இல்லை தங்கத்திலான எலியுடைய உருவம் செஞ்சு நீங்கள் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த கோவிலுடைய பரிகாரமாக இருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எலிகளை வந்து கடவுளாக பாவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த எலிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பேரும் இருக்கு, கபாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதை அந்த ஊர் மக்கள் தெய்வமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கோவிலில் வந்து சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அந்த கோவிலில் வந்து பூஜைகள் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக வருடத்திற்கு 2 முறை நிச்சயமாக இந்த கோவிலில் மிக பிரம்மாண்டமான பூஜைகள் வந்து நடக்கும். மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும், சித்திரை மாத வளர்பிறையிலிருந்து தசமி வரைக்கும் 10 நாட்கள் இந்த முதல் திருவிழா நடக்கும். இரண்டாவது திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் நவராத்திரி கொண்டாட்டம் இந்த கோவிலில் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய கதவு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 வேளை பூஜைகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 4 மணிக்கு மங்கள ஆர்த்தி வந்து நடக்கும் இந்த கோவிலில். மதியம் 12 மணிக்கு போக ஆர்த்தி அப்படின்னு ஒரு ஆர்த்தி நடக்கும். இரவு 7 மணிக்கு சந்தியா ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆர்த்தி நடக்கும். இந்த கோவிலுடைய நடை மூடுற நேரத்தில், அதாவது 10 மணிக்கு ஷயன் ஆர்த்தி அப்படிங்கிற பூஜையோட நடை அடைப்பாங்க.